எனக்கு அன்பானவர்களே, இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முக்கியமாக இந்த நாட்களில் கிறிஸ்துவின் பிறப்பை நாம் சந்தோஷமாக இந்த நாட்களில் எண்ணி பார்க்கிற ஒரு தருணமாக இருக்கிறது. உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திலே ஒரு பெரிய நன்மையை உண்டு பண்ணியிருக்கிறது. இந்த உலகத்தில் கிறிஸ்து பிறந்தது கிமு கிபி என்று சொல்லி 2 பகுதியாக சரித்திரம் பிரிக்கப்பட்டது என்று நாம் சொல்லும் பொழுது உண்மையாகவே என்ன நடந்தது என்று பார்க்கும்போது ஒரு புதிய ஆரம்பத்தை தம்முடைய பிறப்பினால், தம்முடைய வாழ்க்கையினால், தன்னுடைய ஊழியத்தினால், முக்கியமாக அவருடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் ஆண்டவர் முழு உலகத்துக்கே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து உங்களோட நான் பேசும்போது என் உள்ளம் மகிழ்ச்சினால் நிரம்புகிறது. பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், ஒரு காலத்தில் அவர் ஏதோ ஒரு பாதையில் தான் நினைத்தது சரி என்று சொல்லி போய்கொண்டிருந்தார். தீமோத்தேயு புஸ்தகத்தில் நிருபத்தில் 1 தீமோத்தேயு 1 அவர் எழுதும்போது சொல்கிறார், நான் தூஷிக்கிறவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை விட்டு எவ்வளோ தூரமாக இருந்தேன். கடவுளே வேணாம், உண்மையான தேவனை அவர் புறக்கணித்து நிராகரித்து துன்பப்படுத்துகிறவனாக இருந்தேன். ஆனால் அப்படியெல்லாம் இருந்த என்ன ஆண்டவர் மன்னிச்சார், ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார். அது கூட நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1 இப்படியாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 13 முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். எப்படி பாருங்க, இந்த மாதிரி நான் இருந்தேன்னு சொல்கிறார். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே, அது இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியாது, அவரை விசுவாசிக்கலை, அப்படி செய்ததினால் இரக்கம் பெற்றேன். உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பை அவருக்கு புரியலை. இயேசுன்ற பெயர் தெரியுது, அவர் ஏதோ மதத்தை நிறுவ வந்தார்னு நினச்சிட்டார், அதனால் அப்படி செய்கிறார். ஆனால் ஆண்டவர் அவரை விடலை. 14 நம்முடைய கர்த்தரின் கிருபை, நம்முடைய கர்த்தரின் கிருபை தன்னையும் சேர்த்துக்கிறார். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. ஆண்டவர் என்னை அப்படியே விட்டுறல, அவர் பரிபூர்ண அன்பு, அந்த அன்பு என் மேலே பெருகுச்சு. நான் அவரை வேணான்னு ஒதுக்கினேன், ஆனால் அவர் என்னை தெரிந்துட்டார். 15 தான் உள்ளத்தை உருக்கும் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவினார். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரட்சிக்கிறார். சீரியா தேசத்தில் தமஸ்கு அப்படின்ற ஒரு தலைநகரம் இன்றைக்கும் இருக்குது. நம்ம செய்தித்தாள்லாம் இப்போ அதை பற்றி அதிகமாக வாசிச்சிட்ருக்கிறோம். அந்த தமஸ்குவில் அந்த ஊருக்கு இவர் போயிட்டுருக்கிறார். அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளை எல்லாம் பிடிக்கணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அவரை சந்திக்கிறார். அதனுடைய விளைவு இயேசுவின் அன்பு அவரை மாற்றுகிறது. இவர் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா வானத்திலிருந்து ஒரு பெரிய ஒளி தோன்றுகிறது, அவரை சந்திக்கிறது. கீழே விழுறாரு. அந்த நேரத்தில், ஆண்டவரே நீர் யார்
அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு. நீ யாருன்னு கேட்டப்ப அவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏன்பா முள்ளில் உதச்சிட்டு இருக்கிற, இதனால் என்ன பிரயோஜனம்னு கேட்குறார். அப்படியே அவருடைய வாழ்க்கை இயேசுவின் அன்பினால் திருப்பப்படுகிறது. இயேசுவின் அன்பை ருசி பார்க்குறார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் வாழ்க்கையில் கொடுத்தார். அப்புறம் சவுல்ன்ற பேரை விட்டுட்டு அவர் பவுல் என்று அழைக்கப்படுகிறார். கடவுளுடைய ஊழியத்தை செய்ய அந்த அழைப்புக்கு தன்னை விட்டு கொடுக்கிறார். ஆமாம், பாவிகளாய் நாம் இருக்கும்போதே அவர் நம்மை தேடி வந்தார். நாம் அவருடைய வார்த்தைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத பலவீனம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்மை தேடி வந்தார். அவர் ஒருவேளை இந்த சவுல் மாதிரி அவருக்கு சத்துருக்களாக இருந்து சில காரியங்களை செஞ்சு சொல்லி அப்படிப்பட்டவங்கள கூட அவர் தேடி வந்தார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, பவுல் பாவிகளை ரட்சிக்க. ஏன்னா உலகத்தில் பாவிகளை தண்டிக்கிறது, தப்பு பண்ணவனை தண்டிக்கணும், இது உலக நியதி. பாவிகளை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணவங்க அழிக்கப்படணும். இது உலகத்தில் நிறைய காரியங்கள் சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள், சொல்லப்படுது. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பாவிகளை காப்பாற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவிகளை நல்லவர்களாய் மாற்ற, அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை தர, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். இயேசு இதுக்காக தான் வந்தார். இந்த கிறிஸ்மஸ் இதனால தான் நாம் கொண்டாடுகிறோம். அப்போ சொல்கிறாரு, அந்த பாவிகளெல்லாம் ரொம்ப மோசமானவன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இவரை விட மோசமானவங்க யாருமே இல்லையா? அப்படி அர்த்தம் கிடையாது. அவ்வளோ தன்னை தாழ்த்துகிற அளவுக்கு ஒரு காலத்தில் அகங்காரமாக இருந்த ஒரு மனிதன் இப்போ வந்து தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதராய் மாறிவிடுகிறார். அதுதான் இயேசு அவருடைய வருகை இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு செய்தது. இங்கே பார்க்குற மாதிரி ஒரு தனி மனிதனை இயேசு எப்படி மாற்றினார் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கு இயேசு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வரும்பொழுதும் அப்படி தான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறிடுது. கண்ணு முன்னு தெரியாமல் கண்ணாம்பின்னான்னு வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்பிக்கை இல்லாத மக்கள், எப்படி வேணால் வாழலாம், இனிமேல் வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சமாரிய ஸ்திரீ மாதிரி வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள், அவங்க வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கும் மாற்றுகிறார். பணம் கிடைச்சா நிம்மதி கிடைக்கும்னு நினச்சிட்டு பணம் நிறையா சம்பாரித்து தவறான வழிகளில் சம்பாரித்து நிம்மதி இல்லை, தேடி போய் அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு, சகையுவே வா, சீக்கிரம் இறங்கி வா, ஏன்னா அவன் மரத்தில் ஏறி இருக்கிறான். லூக்கா 19 அதிகாரத்தில், இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். எப்படி பாருங்க, அவன் வீட்டுக்கு போகிறாரு. இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்ன அதே ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனை மாற்றுறார். இயேசு அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவன் எல்லாத்தையுமே பணத்தெல்லாம் தூக்கி பாதி ஏழைகள் கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். ஏமாற்றி வாங்கினவன்ட்டு 4 மடங்கு கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். எல்லாமே மாறிடுது. புதிய ஆரம்பம். இந்த கிறிஸ்மஸ் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு புதிய ஆரம்பத்தை கொடுக்கறதற்காக அவர் வந்திருக்கிறார். அதான் நல்ல செய்தி. நியூ பிகினிங். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் தருவார். கண்ணீரில் நீங்கள் இருக்கலாம், கஷ்டங்களில் இருக்கலாம், நோய்களில் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், கடன் பிரச்சனைகளினால் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். அடுத்தது என்ன செய்கிறது?
தெரியாத நிலையில் இருக்கலாம். இயேசு பூமியில் வந்தார், இப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் புதிய ஆரம்பத்தை தந்தார். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்களையெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக அவர் மாற்றினார். அந்த புதிய ஆரம்பத்தை தந்து, அது வரைக்கும் அந்த மனிதர்கள் ஏன் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பல காரணங்கள் இருக்கிறது. நமக்கு யாரும் இல்லை. உதாரணமாக இந்த சமாரிய பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் உச்சி வெயில் அந்த நேரத்தில் அந்த ஊரை தேடி போய் அவளை எப்படியாவது ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே ஒதுக்கப்பட்ட ஒரு பெண் அந்த 12 மணி வெயிலில் போய் ஆண்டவர் களைப்பாக உட்கார்றாரு கிணத்து பக்கத்தில். அப்போ அந்த பெண் வரா. 12 மணி வெயிலில் யாரும் தண்ணி எடுக்க வர மாட்டாங்க. அவள் வர்றா. ஏன்னா யாரையும் பார்க்குறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் தன்னை ஒதுக்கி விட்டார்கள். நம்ம ஏன் வாழணும் அந்த மாதிரி எண்ணத்தில், சரி இந்த நாள் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. உயிரோடு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிடுவோம், அந்த மாதிரி ஒரு எண்ணம். ஆனால் இயேசு அவளை தேடி வந்து அவளோடு பேசுகிறார். அவள் ஆரம்பத்தில் நீர் யூதன், நான் சமாரிய நாட்டை சேர்ந்தவள், நம்ம பேசிக்கவே கூடாது, எப்படி உமக்கு தண்ணி கொடுக்கறது அப்படின்லாம் கேட்குறான். ஆனால் இயேசு அவளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அப்படியே சொல்கிறார். அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அவளை குற்றப்படுத்தவில்லை. அவள் என்ன சொல்கிறா பாருங்க. ஆண்டவராகிய இயேசு 4 அதிகாரம் யோவான் 16ஆம் வசனத்தில் நீ போய் உன் புருஷனை கூட்டு வான்னு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவள் வாழ்க்கையே அவருக்கு நன்றாய் தெரியும். இவள் வாழ்க்கையிலே அன்பை தேடி அன்பு கிடைக்காமல் பலமுறை திருமணம், விவாகரத்து, திருமணம் இப்படி வாழ்ந்துட்டு இப்போ அவள் வாழ்க்கையே சீரழிந்து கிடக்கிறது. ஊர் மக்கள் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, ரொம்ப சீர்கெட்ட பொண்ணு இவ அப்படின்னு சொல்லிட்டு, சீர்கெட்ட ஒரு ஸ்திரீ. ஆனால் இயேசுவளை பார்க்கும்போது என்ன எப்படி பார்க்குறாருன்னா, அன்பை தேடி கிடைக்காம இருக்கிற ஒரு ஆத்துமா அப்படி பார்க்குறாரு. அந்த ஸ்திரீ பதில் சொல்கிறா. 17ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். ஆண்டவருக்கெல்லாம் தெரியும் புருஷன் இல்லை அப்படின்னு அவள் சொன்ன உடனே, என்ன போய் சொல்கிற, இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கிறியே, மனுஷன்னா அப்படி தான் சொல்லியிருப்பான். பக்கத்தில் யாரும் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவள் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறா, நீ கரெக்டாக பேசுகிறியே, ஏன் நீ அப்படி சொல்கிற, அதுக்கு எனக்கு காரணம் தெரியும், நீ அமைதலாக இரு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு 5 புருஷர் இருந்தாங்க, ஆனால் இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. ஏன்னா எல்லாருமே உன்னை கட் பண்ணி போட்டாங்க, பயன்படுத்தி தூக்கி போடுகிற ஒரு டிஷ்யூ பேப்பர், காகிதம் போல் அப்படி நீ இருக்கிற. ஆனால் இப்போயும் அன்பை தேடுகிற, இப்போ இருக்கிற உனக்கு புருஷன் கிடையாது. அப்படி அவள் வாழ்க்கையை அவளுக்கு சொல்லி, அவளுக்கு தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணீர் உண்டு, அது கடவுள் கொடுக்குற அன்பு. என்னுடைய அன்பு தான் உன்னை தேடி இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அன்பை அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். கடைசியில் 26ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். யார்? முன்னாடி வசனத்தில் சொல்கிறா, மேசியா வருவார், கடவுள் இந்த உலகத்தில் வருவார், நாங்கள் நம்பி இருக்கிறோம், எதிர்பார்க்குறோம், அவர் வந்தால் எல்லாத்தையுமே எங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு இருக்கிறா. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறார் ஆண்டவர், உன்னோடு பேசுகிற நான் தான் அந்த மேசியா, அந்த கடவுள், உன்னை காப்பாற்ற வல்லவர் நான். உடனே அவள் ஊருக்கு உள்ளார ஓடுறா, குடத்தெல்லாம் விட்டுட்டா, எல்லாருக்கிட்டையும் போய் வந்திருக்கிறாரு, யார் வந்திருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறார். 29ஆம் வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். எப்படி பாருங்க, கிறிஸ்து தானா என்றாள், அப்படி போடல. கிறிஸ்து தானோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாம் காத்துட்ருக்கிற கடவுள் வந்துட்டார் பூமிக்கு, இவர் தான் அந்த கிறிஸ்து, எல்லாரும் வந்து பாருங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் வந்தாங்களாம். அடுத்த வசனம் சொல்லு, வந்தது மாத்திரம் இல்லை, அதற்கு பிறகு அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, போதனைகளை கேட்கிறார்கள். கேட்ட பிறகு அவங்க எல்லாரும் கடவுளுடைய அன்பினால் தொடப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 39ஆம் வசனத்தில், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இவ்வளோ பயங்கரமாக வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையை சொன்னார், தம்முடைய அன்பை, கடவுளுடைய அன்பை எனக்கு காண்பித்தார், எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தாருன்னு சொன்ன உடனே அந்த ஊரார் நிறைய பேர் இந்த இயேசுவின் அன்பு, இப்படி ஒரு அன்பு, கடவுளுடைய அன்பு அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் கடவுள், கடவுளுடைய அன்புனா இதுதான், நம்மளை அக்கு வேற ஆணு வேற அவர் தெரிஞ்சிருந்தாலும் அவர் நம்மளை என்ன செய்கிறார், நேசிக்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது 40ஆம் வசனத்தில், சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து. 42, அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். நான் ஒரு நல்ல வார்த்தை பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவரே நீங்கள் தங்கிருங்க அப்படின்னு சொன்ன உடனே 2 நாள் தங்குறார். 2 நாள் தங்கி தம்முடைய வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்கிறார், தம்முடைய அன்பை அவங்களுக்கு சொல்கிறார், வாழ்வதற்கு வழியை சொல்லுகிறார். அதெல்லாம் கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறாங்க, அந்த ஸ்திரீ வந்து அந்த ஊர்லேயே ஒதுக்கப்பட்ட நிலையில் கடைசியில் இருந்தவ இப்போ அந்த ஊரில் முக்கியஸ்தர் மாதிரி ஆயிட்டா. அவளை பார்த்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஆளாக வைக்கிறாங்க. ஏன்னா அவன் மூலமாக தான் இவ்வளோ பெரிய நல்லது அவங்களுக்கு கிடைக்குது, கடவுளுடைய அன்பு அவங்க எல்லாருக்குமே கிடைக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொன்ன, உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் சொன்னார்னு சொன்ன, தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் சொன்ன, உன் வாழ்க்கை மாறினதை நாங்கள் பார்த்தோம். யாரையும் பார்க்க விரும்பாதவள், யாரையும் சந்திக்க விரும்பாதவ, கசந்து போன வாழ்க்கை இப்போ வந்து கடவுளுடைய அன்பு உன்னை மாற்றிருக்கு. எல்லாரையும் சந்திக்கிற, எல்லாருக்கும் நல்லது பண்ணோன்னு நினைக்கிற. அப்போ உன் வார்த்தையை கொண்டு நாங்கள் விசுவாசித்தோம், ஆனால் அதை விட அவர் சொல்கிறது இப்போ நாங்கள் கேட்ட பிறகு நிச்சயமாக எங்களுக்கு தெரியுது, இவர்தான் உலக இரட்சகராகிய கிறிஸ்து. கிறிஸ்துவனா மேசியா, கடவுள் வந்துட்டார். இதை தான் இன்னைக்கு பார்க்குறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அந்த மெய்ப்பர்கள் வயல்வெளியில் இருக்கும்போது தூதன் தோன்றி அவங்களுக்கு சொல்கிறார் பாருங்க. 10-11 வசனங்களை பிறகு நீங்கள் வாட்சி பாருங்கள். அங்கே அவங்கள பார்த்து தேவதூதன் சொல்கிறார், மெய்ப்பர்களை பார்த்து, பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். பாருங்கள், அவர் பிறப்பிலே அவர் இந்த பூமியில் கடவுள் வந்துட்டார்ன்றது தூதர்கள் சொன்னார்கள் மெய்ப்பர்களுக்கு. அந்த அனுபவத்தை சமாரியா நாட்டு மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். எல்லாருக்குமே சந்தோஷம். இயேசுநாதர் எந்த குறிப்பிட்ட மதத்துக்கும் குறிப்பிட்ட ஆட்களுக்கு சொந்தக்காரர் அல்ல.
அவர் மேற்கத்திய நாட்டிலிருந்து வரல, அவர் ஆசியா நாட்டை சேர்ந்தவர். எல்லாரையும் நேசிக்கிறவர். கடவுள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்க புதிய ஆரம்பத்தை கொடுக்க வந்தார். சமாரியா ஸ்திரீக்கு கொடுத்தாரு, அந்த ஊராருக்கு கொடுத்தாரு, மெய்ப்பர்களுக்கு கொடுத்தாரு, உங்களுக்கு கொடுப்பார். மனதார உங்கள் உள்ளத்தில் அவர் அழைப்பீங்களா? நான் சொல்கிறத சொல்லுங்கள், நம்பிக்கையோடு வாய் விட்டு சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னை நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி. எனக்காக இந்த உலகத்தில் வந்து என் பாவங்களுக்காக உயிர் தந்தீரே, உயிர் தெழுந்தீரே, உமக்கு நன்றி. உம்மை நான் முழு மனதோடு நம்புகிறேன். என் உள்ளத்தில் வந்து புதிய வாழ்க்கை எனக்கு தார். என் வாழ்க்கையை உம் கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். என் உள்ளத்தில் வந்ததற்காக நன்றி. ஆமென். மனசார யாரெல்லாம் இந்த பிரார்த்தனையை சொன்னீங்களோ, இந்த ஜெபத்தை சொன்னீங்களோ, உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் வந்திருக்கிறாரு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை இயேசு கொடுக்குறார். உங்கள் பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு. நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் உள்ளத்திலே சமாதானத்தை தார், குடும்பத்திலே சமாதானத்தை தார், அவங்க வேலையிலே ஒரு ஆசீர்வாதத்தை தார். அவருடைய உடல்ல வியாதிகள், குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளை நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தினால் அவைகள் நீங்கட்டும். பிசாசின் பிடிகளிலிருந்து விடுதலையை தார் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, கடனிலே சிக்கியிருக்கிறவர்களுக்கு விமோச்சனத்தை தார். சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால், பரம்பரையாக இருக்கிற சாபங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, இன்னும் திருமணமாகவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து வாழ வைத்திரும். ஆண்டவரே, நீர் வாழ வைக்கும் தேவன். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, கோடி நன்றி. ஆமென். நிச்சயம் ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். முக்கியமாக ஒரு அன்பின் அறிவிப்பு. இந்த வருஷம் முடிக்க போகிறோம், அடுத்த வருஷம் தொடங்க போகிறோம். புதிய ஆண்டிற்கு ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு பெரிய ஆறுதலை நமக்கு கொண்டு வரதா இருக்குது. அதற்காக ஒரு புஸ்தகத்தை நாம் வெளியிட்டிருக்கிறோம். தேவனே இன்று என்னை உருமாற்றும். அந்த புஸ்தகத்தை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதை நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிந்து பெற்றுக்கொண்டு தினமும் வாசிங்க. இயேசு உங்களோட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. It's Christmas! 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நாசரேத் என்னும் ஊரில் மரியாள் என்னும் கன்னிகை யோசேப்பு என்னும் தச்சனுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த வேளையில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அதற்கு மரியாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். யோசேப்பும் மரியாளும் கூடி வரும் முன்னே மரியாள் கருவுற்றதை கேள்விப்பட்ட யோசேப்பு ஒரு நீதிமான். அவன் அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாய் தள்ளிவிட நினைத்தான். அப்போது யோசேப்பின் சொப்பனத்தில் தேவதூதன் தோன்றி, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள அஞ்சாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நித்திரை தெளிந்த யோசேப்பு தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளையிடப்பட்டது. நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாடு முழுவதும் குடிமதிப்பு எழுதப்படுவதால் அவரவர் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும். இது அகஸ்துராயனின் கட்டளை. இதை கேட்ட யோசேப்பும் மரியாளுடன் குடிமதிப்பு எழுதும்படி நாசரேத் என்னும் ஊரிலிருந்து பெத்லகேம் என்னும் ஊருக்கு போனான். அங்கே மரியாளுக்கு
பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்திலே கதவுகளை தட்டி தங்க இடம் கேட்டனர். இடமில்லை என மறுத்துவிட்டனர். கடைசியாக ஒருவர் தனது மாட்டுத் தொழுவத்திலே இடம் கொடுத்தார். மரியாள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஆனந்தமே ஆனந்தம் ஜீவனிவன் மனுவனா ஆனந்தமே ஆனந்தம் ஜீவனிவன் மனுவனா வானமும் பூமியும் மகிழ் கொண்டாடின பாலனாய் கன்னிமரியிடம் பிறந்தார் வானமும் பூமியும் மகிழ் கொண்டாடின பாலனாய் கன்னிமரியிடம் பிறந்தார். அந்த ராத்திரியிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தனர். திடீரென தேவதூதன் அவர்கள் மத்தியில் தோன்றினான். அவர்களை சுற்றி பிரகாசித்த ஒளியைக் கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது தூதன், பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடன் தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று துதித்தனர். மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருந்த பிள்ளையையும் கண்டார்கள். மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்தனர். பெத்லகேமிலே இயேசு பிறந்த அதே வேளையில் சாஸ்திரிகள் மூவர் ஆயிரக்கணக்கான மைல்கள் பிரயாணம் பண்ணுகையில் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவர்கள் ஞானிகளாய் இருந்தபடியினாலே அந்த நட்சத்திரம் யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என அறிந்தனர். அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அங்கே பிள்ளையையும் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தனர். ராஜாக்களும் மேய்ப்பர்களும் தேவதூதரால் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வாக்கை கண்டு மகிழ்ந்தனர். ஆம், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அவரே இயேசு. மனு குலத்தை பாவ இருளினின்று ரட்சிக்க வந்த ஒளியே இயேசு. நம்மை நேசிக்கும் இயேசுவின் அன்பே அந்த ஒளி.